வாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாரு வீட்டு போய் சேர மாட்டேன் வழி வழி வாழ விடு வாழும் போதே வானை தொடு வம்பு பண்ண வாழ எடு வணங்கி நின்னா தோள கொடு முடிஞ்சோம் தூங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன் வேட்பாளர் முகமண்டா காத்திருந்து ஓட்டு போட்டு கருத்து போச்சு நகமண்டா உள்ள துண்டு இடுப்புல பூனை துண்டு அடுப்புல நம்ம நாட்டு நடப்புல யாரு எதை தடுக்கல தாய் பேச்சை மீறாதே தீயோர் சொல் கேட்காதே ஏதோ நானும் சொல்லிக்கிட்டேன் ஏத்துக்கிட்டா ஏத்துக்கோ சொன்னதெல்லாம் உண்மைன்னா உன்னை நீங்க மாத்திக்கோ குத்தங்கடா கொத்தே நான் உங்க அறிவு பேசுறேன். இது கூப்பம் FM 90.8 அறிவுடன் பேசுவோம். உதவின்னு கேட்டாக்கா அபார்ட்மெண்ட் ஆளு நைசா அப்பீட்டா வாரு போன சுவிட்ச் ஆஃப் செய்வாரு எவனுமே அழைக்காம குப்பம் கோபாலு வந்து கூட நிப்பாரு எத்து வேலை பாப்பாரு ஊருக்கு சொந்தக்காரன் வெளியாருனா பேருக்கு சென்னைக்காரன் கருத்தவெல்லாம் கலீஜா கிளப்பி விட்டாங்க தக்காளி என்ன பர்ஃபார்மன்ஸ். ஸோ மாஸ்டர் எப்படி ஆடினாங்க, என்ன மாதிரி இருந்தது, லாஸ்ட் டைமுக்கும் இந்த டைமுக்கு என்ன வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க? காயத்ரி யுவராஜ் பண்டாரி தானே நீ? மாஸ்டர் இத்தனை வாட்டி கேட்கும்போது அவங்களுக்கே டவுட் வந்துடும். கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதே மாதிரி அங்கங்கே சில தவறுகள் இருந்தாலும் அது கூட கவனிக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நான் வந்து சத்தியமா உனக்கு வந்து நல்ல ஸ்டார் கொடுக்கலாம்னு நினைச்சேன். அந்த பிகினிங் பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஏன் ஸ்டார் கொடுக்கணும்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே எழும்பிடுச்சு. அவனை எதுக்கு நீ யூஸ் பண்ண? நல்லா இருந்தது. அதுக்கப்புறத்துல இருந்து எல்லாமே நல்லா இல்ல மாஸ்டர், அவனை இவங்களாவது யூஸ் பண்ணலாம்னு தான் யூஸ் பண்ணாங்க. மாஸ்டர் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் எல்லா மாஸ்டர்ஸ் கிட்டயும் சொல்றேன், ஐயோ வேணாம் இந்த ஸ்டேஜ் ஏத்தாதீங்க, அவர் தான் திட்டுறான்னு தெரியுதுல அப்படின்ட்டு. பரவாயில்ல அது சுத்தி போடுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அழகா இருக்கும்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமா சொல்லுங்க. எதெல்லாம் சொல்லல, அவரால அவனா ஏறி வண்டி நின்னுட்டான். ஏண்டா டேய் ஆனா ஓகே, ஆனா இது ஒரு ஜான் வயிறு, ஒரு முழம் வயிறாது. ஆனா கூட விக்கி நீ கூட நல்லா இருந்ததுடா. என்ன தெரியுமாடா, உன்னோட உதட அசைவுகள் வந்து கரெக்டா டைமிங்ல இருந்தது.